வேலுமாதவன் சார் மைக் மைக் ஆன் ஆகாம இருக்கு. வேலு சார் அப்பதான் மைக் ஆகுது சார், பேசுங்க, கேட்கவே இல்லை. சார் சாரி, கேக்குதுங்களா? ஹலோ, பேசுங்க, கேக்குது. இப்ப கேக்குது சார், கேக்குது சார், பேசுங்க. சொல்லுங்க சார். இப்ப சார் இன்னைக்கு நாராயணன் உள்ளதே சார். அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டுக்கு வந்து லட்சுமி மேடம். ஹலோ, கேக்குது, பேசுங்க சார். கேக்குது, பேசுங்க. வேலுமகன் சார் பேசுறது கேக்குது. ஹலோ, பேசுங்க நீங்க. வேலுமாதவன் சார் கேக்குது, பேசுங்க. சார் பேசுங்க. வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வருவாரு சார். இந்த வந்திருக்காங்க. வேலு சார் பேசுங்க சார். இப்ப சாரி, எனக்கு இது ப்ராப்ளம் தெரியல, எனக்கு வெளியே போயிட்டு வந்தேன் இப்பதான். சார், இப்ப நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல 5/5/2024 அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ண இல்லைங்களா? அத சொல்லட்டுங்களா? அதை சொல்லுங்க. அதை சொல்லிட்டு இன்னைக்கு உள்ளதையும் நோட் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கலாம். அதான் இப்ப நான் அதை சொல்றேன். அதுல என்னென்ன இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இடம் தேர்வு செய்தல், அது முடிஞ்சிருச்சு, டிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது சீஃப் கெஸ்ட்டுங்க. சீஃப் கெஸ்ட் ஃபைனல் பண்ணியாச்சா சார்? அது டிசைட் ஆகல சார். இன்னும் டிசைட் ஆகலைங்களா? டிசைட் பண்ணோம் சார், தான் டிசைட் பண்ணோம். ஓகே சார், அது பெண்டிங். 2 உணவு ஏற்பாடு லட்சுமி மேடம் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க, ஆனா இன்னும் அது இது பண்ணல, ஃபைனல் பண்ணல. பொறுப்பு அவங்க தான். கண்டிப்பா அது அவங்க மெனு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணுவீங்க. அது நம்ம என்னன்றதை நம்ம முடிவு பண்ணலாம். 3வது. 4வது வந்து பேனர் 2 சைஸ் சொல்லியிருந்தோம், ஒன்னு ஸ்மால், ஒன்னு பிக். சார், இங்க ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கோம், அந்த அளவும் என்ன மாடல் சொன்னா அது இங்க இப்போ இன்விடேஷன் போடுறோம்ல, பேனரு இன்விடேஷன் எல்லாம் சேர்த்து ஒருத்தர்கிட்டே கொடுக்குறோம் சார். பேனர் அண்ட் இன்விடேஷன் சென்னையில நங்கநல்லூர்ல டிட்டோ ஜெராக்ஸ்னு ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் சார். சரி, ஓகே சார். ஸோ அதுவும் அசைன்டு அப்படி எழுதிக்கிறேன் சார். அது சார்ட்ட சொல்லி டிசைன் பண்ணிட்டீங்களா? பேனர் என்ன மாதிரி வரணும் என்னன்னு? அதுதான் இன்னும் டிசைன் இன்னும் பண்ணல. நம்ம அந்த இன்விடேஷன் பண்றாருல, அவர்கிட்டயே வந்து அதை அந்த பொறுப்பை கொடுக்குறோம் சார். அவர்கிட்ட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசோக்குமார் சார்ட்ட பேசிட்டு பேனர்ல என்னென்ன போட்டோ வரணும், எப்படி இருக்கணும், அது கொஞ்சம் அது எட் டு டிசைட் சார். இன்னும் பண்ணல, முடிவு பண்ணல, பண்ணணும். சரி, அது கொஞ்சம் பண்ணுங்க. இன்விடேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, பேனர் கூட லேட்டா பண்ணுங்க. இன்விடேஷன் கொடுக்க வேண்டியோ பிளஸ் வாட்ஸ்அப் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியிருக்கா, அது மட்டும் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஓகே சார். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5 வந்து கிஃப்ட் ஃபார் பார்ட்டிசிபென்ட். அப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் அது யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துங்க சார். சென்னையில இருக்கவங்க. ஓம்குமார் சார், நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஓம்குமார் சார் சொல்லுங்க சார். அதான் கிஃப்ட் ஆர்டர் கொடுத்து அது கொண்டு வர பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்களா? சார், அது ஏழுமலை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு. அவர் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாரு. எங்க நான் பண்ணிருக்கேன், அவர் எல்லாம் தெரியும்னாரு. அதனால ஓம்குமார் சாருக்கு வேற ஏதாவது கொடுக்கலாம். இல்ல ஓம்குமார் ஏழுமலைன்னு போட்டுக்க. 2 பேர் பேரலா. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வேலையுமே ஒரு ஆள் மெயினா இருக்கட்டும், சப்போர்ட்டுக்கு அவர் இருக்கட்டும். சப்போஸ் அவர் பண்ற மாதிரி ஒரு ஜாப்ப 2 பேருக்கு டை அப் பண்ணி வச்சுக்கிட்டே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கலெக்ஷன் ஃபுட்டு இப்போ லட்சுமி மேடத்தோட கோஆர்டினேட் பண்ண போறது. ஃபுட்டுக்கு நான் கோஆர்டினேட் பண்றேன். ஏன்னா அவங்க மெனு வாங்கினேன்னா சார்ட்ட கொடுத்து நெகோசியேட் பண்ணி எவ்வளவு ரேட்டு என்னன்னா அவங்க கூட பிளஸ் இங்க ரிசீவ் ஆகி அந்த டியூட்டியும் நான் பார்ப்பேன். ஃபுட்டு பிளஸ் இந்த கலெக்ஷன், இந்த 2 நான் பாத்துக்கிறேன் சார். பார்ட்டிசிபென்ட்டோட லிஸ்ட்டை யார் எழுத போறாங்க, எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, கலந்துக்கிறாங்க, அந்த நேம் லிஸ்ட்டை யாராவது ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுங்க. யார் எடுத்துக்கிறீங்க? நான் எடுத்துக்கிறேன் சார். அண்ணா ஓகே சார். பார்ட்டிசிபென்ட் நான் போட்டுறேன். ஓகே
சரி ஓகே சார். ஒரு லட்சுமி நிமிஷம் மேடம், இருங்க. இப்போ லாஸ்ட் இயர் நடந்த நிகழ்வுல இந்தந்த வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை வந்து மற்றவங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கலாம். மூர்த்தி சார், லாஸ்ட் இயர் இந்த வேலையெல்லாம் வந்து மிஸ் ஆச்சு, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் நியமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. சார் அதான் நான் சொல்லிட்டே வரேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன மிஸ் ஆயிருந்தது சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதை நான் சொல்லிட்டு வரேன். இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்குல்ல சார் உள்ள ஹால்ல, ஆமா சார், ஆமா சார். ஹால் இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்கு. ம் அடுத்து ரிசப்ஷனுக்கு ஒரு ஆள் உட்கார வைக்கணும். ம் ரிசப்ஷன்ல வந்து அட்டெண்டன்ஸ் நம்ம ரிசீவ் பண்றது ஒன்று இருக்கு சார். ஆமா ஆமா. நைட் டைம்ல இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு கிஃப்ட்ஸை பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். இல்ல இப்ப கிஃப்ட் ஆர்டர் பண்றவங்க, பேக் பண்றவங்க அதெல்லாம் வந்து அவங்க கிட்டே கொடுத்துருவோம். அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கணும். அவங்க 2 பேர்கிட்டயே அதை கொடுத்துருவோம். சரிங்க சார். ம் அதான் ரிசப்ஷன் ஒன்று பண்ணோம், இன்டீரியர் டெக்கரேஷன் வேணும். அதுக்கப்புறம் மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதை எழுதிங்க ஐயா, மதன் ஐயா எழுதிங்க. அதை இன்டீரியர் டெக்கரேஷன், ரிசப்ஷன். ரிசப்ஷன் வந்து எத்தனை பேர் வராங்க? அதை வரவேற்று ஒரு இது என்ட்ரி போடுவோம் இல்லையா, வரவேற்பு ஒரு நோட் புக் வச்சு என்ட்ரி போடுவோம்ல, அது ப்ரேயர் சாங் போடுறது, ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா, நமக்கு என்னன்னா முந்தைய நாள் வந்து யாரெல்லாம் பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் வருவாங்க, வேலு மனோகர் சார்கிட்ட அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கணும். என்ட்ரன்ஸ்ல அந்த லிஸ்ட் படி கரெக்டா வர்றாங்களா அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ற மாதிரி வச்சுக்காங்க. ஆமா சார். வேற அப்புறம் ப்ரேயர் சாங் யார் எடுத்துக்கிறா பொறுப்பு? ப்ரேயர் சாங் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட். ப்ரேயர் சாங் வந்து ஐயா ஜிகே மூர்த்தி சார் தாங்க எடுத்துக்கிறாரு. அவரு கூட நம்ம கோஆபரேட்டா பர்சனலி யாரு ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி என்னால வர முடியாது. எனக்கு கால்ல அடிபட்டு இருக்கு. அப்படிங்களா ஐயா? அதனால நான் அங்க உள்ள ஆளுகளை பார்க்கணும். நான் இன்னும் படுத்த படுக்கையா தான் இருக்கேன், எந்திரிக்கல. இன்னும் சரியா இல்லைங்களா ஐயா உடம்பு? சரிங்க ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரிங்க. அப்புறம் கலெக்ஷன் ஐயா மற்றவங்க என்னன்றது எப்படி வராங்க பார்த்துட்டு அதே திரும்ப அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். அது பெண்டிங் வைங்க. ப்ரேயர் சாங் பெண்டிங் வைங்க. வந்துட்டு பாத்துக்கலாம் சார். நைட்டு கூட முடிவு பண்ணி அது இப்போ அடுத்த மீட்டிங்ல நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு பெண்டிங். ஓகே சார். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு சார்? இது புத்தகம் கொடுத்தன்னு ஒரு எழுதியிருக்கோம் லாஸ்ட் டைம். புத்தகம் வந்து அது ஒரு பிரைஸ் என்னென்ன டிசைட் பண்றாரு சாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ விளையாட்டு போட்டி வைப்பாங்க. நைட்ல போட்டி வச்சுன்னா அந்த போட்டியில செலக்ட் ஆகிறவங்களுக்கு அது தஞ்சாவூர் கலையா போட்டுருங்க. தஞ்சாவூர் கலையா புத்தகம் வந்து அவரோட கஸ்டடியில தான் இருக்கு. அவர் தான் அதுக்கு போட்டுக்கணும். தஞ்சாவூர் கலையா கலைச்சல். ஓகே. நெக்ஸ்ட் நிகழ்ச்சி நிரல் சார் தான் போடணும், கரெக்டுங்களா? நிகழ்ச்சி நிரல் அவரை போட்டா அவரை ஃப்ரீயா விடுங்க. இல்ல நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல் சார் தானே ஃபைனல் பண்றது. தயாரித்து கொடுத்தாச்சு. அவர் ஃபைனல் பண்றதுதான் அசோக்குமார் வேலை. ஃபைனல் தான் பண்ணணும். சார் எழுதிட்டாரு. 5 மணிக்கு எழுதி கொடுத்தாச்சு. என்னென்ன பண்ணணும்ன்றது நீங்க இப்ப முடிவு பண்ணீங்கன்னாக்கா அவர் ஃபைனல் பண்ணுவாரு. இல்ல எழுதியாச்சு. இப்ப அவர் ஃபைனல் பண்ண வேண்டியதான் வேலை. சார் எழுதிட்டாரு. மூர்த்தி சார் எழுதிட்டாரு. ஃபைனல் பண்ணி சாரும் ஷாம் சாரும் ஃபைனல் பண்ணிக்குவாங்க அத. அவங்க ரெண்டு சரி ஓகே. அப்போ நிகழ்ச்சி நிரல் வந்து ஜிகே மூர்த்தி ஐயா ரெடி பண்ணிட்டாரு. ஃபைனல் பண்ணது அசோக் சார். ஆமா அனுப்பிட்டாரு. ஆல்ரெடி அனுப்பிட்டாரு. ஓகே சார். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இருங்க சார், இருங்க எழுதிட்டே வரேன். ஒன்னொன்னா அப்படியே கேட்க எழுதிட்டு நேமோட எழுதிட்டு வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. நிகழ்ச்சி நிரல் முடிஞ்சது. அடுத்து வந்து இந்த தங்கறதுக்கு ஏதாவது இன்புட் கொடுக்குறோமா வரவங்களுக்கு? கண்டிப்பா கொடுக்குறோம். அகாமடேஷன் வந்து எங்கன்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் ஒன்னு இருக்கு. நம்மளோட அந்த MSW நிகழ்ச்சி நடக்கிற தூரத்துல, நடந்து போற தூரத்துல இருக்கு. அதனால அங்க வந்து நம்ம தங்கறதுக்கு யாரெல்லாம் வந்து முன்னாடியே வராங்களோ அவங்களுக்கு அங்க அகாமடேஷன் கொடுக்குறோம். பட் ப்ரொவைடட் டீடைல் கொடுக்கணும். டீடைல் வந்து ஆதார் கார்டு கொடுக்கணும். யாரெல்லாம் தங்கமிடம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து உங்க பேரை போட்டுக்கிறேன். என் பேரை போட்டுருங்க. இல்ல என் பேர் போட வேண்டாம், சதீஷ் போடுங்க. சதீஷ் இருக்காருல்ல, சென்னை சதீஷ். இந்த வல்லும்காட்டும் செல்வ சிந்தனைக்கு வராருல, ஓகேங்க. சதீஷ் போட்டுருங்க. நான் அவருக்கு இப்ப பாஸ் பண்ணி அவரை கேட்ரேக்ட் பண்ண சொல்லிக்கிறேன். ஓவரால் கோஆர்டினேஷன் நான் சார். ஓகே சார். ஓகே.
சார் இப்ப அடுத்தது சீஃப் கெஸ்ட். இப்ப நிகழ்ச்சி நேரில் நான் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், ம் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். சரிங்க ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, நோ டோன்ட் மைண்ட். ஒரே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். அந்த குத்து விளக்கு அந்த 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 பொறுப்பு யாருன்னா ஒருத்தர் ஒண்ணு மெயின், அதுக்கு அது மட்டும் யாராவது ஒரு 10 பேர் தேர்ந்தெடுங்க, ஒவ்வொருத்தருக்கா ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அதான் நோட் பண்ணிட்டே வரேங்க ஐயா. இப்ப இது வரைக்கும் பேசுனது எல்லாருக்கும் ஒரு நேம் வந்துருச்சு. ஒருத்தர் பிரைமரி, ஒருத்தர் செகண்டரி வந்துருச்சு. இதுக்கு மட்டும் இன்னும் ஒரு ஆள் சொன்னா கரெக்டா இருக்கும். அதான் இப்ப சரியா இருக்கும். ஆமா, யாரும் சொல்லல, இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு கேட்கலாம். அதான் கேக்குறேங்க ஐயா. அதான் யாரும் எடுத்துக்கிறேன், சென்னையில இருக்கிறோம். ஏன்னா அது சென்னையில இருக்கிறவங்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல எனக்கு. ஆமா சென்னை தான் எடுக்கணும், சென்னையில இருக்கவங்க தான் எடுக்கணும். நாராயண நீங்க எடுத்துட்டு வரீங்களா? நாராயணன் சார் 1 2 எடுத்துட்டு வரணுமா? 1 எடுத்துட்டு வரணுமா? 2 தான் சார் வைப்பாங்க. 1 போதும் இல்லையா? போதும். நல்லா உயரமா இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஸ்டூல் போட்டு வைக்கணும், அவ்வளவுதான். அதாவது குனிஞ்சு ஏற்றக்கூடாது, நிமிர்ந்த மாதிரி. சரி, ஓகே, அண்டர்ஸ்டுட். சரி, நான் அதை எடுத்துட்டு வரேன் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கு தேவையான நெய் விளக்கு தான் ஏத்தணும். நெய், திரி, மெழுகுவர்த்தி, அதான் நெய், திரி, குத்து விளக்கு, வத்திப்பெட்டி எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். ஓகே. பூ தலையில வைக்கிறதுக்கு வெள்ளைப்பூவு, உடம்புல சுத்துறதுக்கு கதம்பம், கால் வழியில போடுறதுக்கு செவ்வந்தியோ செம்பருத்தியோ. சரிங்க ஐயா, நான் அந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். ரைட். இப்ப நான் சொல்றேன், கடகடன்னு வாசிக்கிறேன், நோட் பண்ணிக்கீங்க. இல்லைன்னா எப்படி குரூப்ல போடுங்க, வாசிங்க, குரூப்ல போட்டுக்கலாம். நிகழ்ச்சி நிரல் மாறுதலுக்கு உட்பட்டது. அதே சொல்லிடுவோம். 1 9 to 9:30 இறை வணக்கம் குழு பாடல். அடுத்து குத்து விளக்கு ஏற்றுதல். இது 2 9ல இருந்து 9:30க்குள்ள ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும். 2 9:30 to 10 என்சி, அதாவது மாஸ்டர் ஆஃப் செரிமனின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கணும். அவர் வரவேற்புரை கொடுத்து வைப்ரண்டா அறிமுகம் செஞ்சணும். அந்த நேரத்துல வைப்ரண்ட்டுக்கு சால்வையோ மாலையோ ஏதோ ஒண்ணு போட்டு அவரை பேச வைக்கணும். அப்ப 3 10 to 10:30 வைப்ரண்ட் இதுவரை நம்ம நேரம் சந்திக்காம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப வைப்ரண்ட் நேரலையில வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையை பத்தி 1/2 மணி நேரம் பேசுறாரு. அடுத்து 4 10:30 to 11 உங்களை செல்வந்தராக்கும் கலை பாகம் 1 ரெவியூ, மறு ஆய்வு. 6 பேர் 5 நிமிஷம் பேசணும். அப்பதான் சரி அதுல இவ்வளவு விஷயம் இருக்கா, நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு வாங்குவாங்க. அதுக்கு ஒரு 100 புக்காவது நம்ம வரவேற்பு டேபிள்ல இருக்கணும். குறைஞ்சபட்சமா ஒரு 100 ரூபா போட்டு இங்க வாங்கினா அறிமுக சலுகை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா 133 ரூபா நம்ம போட்டிருக்கோம் புக்கு, 100 ரூபாய்க்கு கொடுக்கலாமான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அடுத்து 11 to 11:30 தேநீர் நேரம். 11:30 to 12 வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. அதெல்லாம் கட்டுறதும் பெற்றதும்னு 6 பேர் 5 நிமிஷம் பேசினா அரை மணி நேரம் முடிஞ்சிடும். அடுத்து 12 to 12:30 12:30 to 1 அதுல உங்களோட நிகழ்ச்சிகள் யார் பேச போறா, விஐபிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அதுல போட்டுக்கோங்க. அடுத்து 1 to 1:30 1:30 to 2 1 to 2 உணவு இடைவேளை. அடுத்து 10 2 to 2:30 என்டர்டைன்மெண்ட். திரு செல்வ வடிவேல் பாஸ்கரனின் துள்ளல் மற்றும் பல. அடுத்து 11 மணிக்கு 2:30 to 3 பிரகதீஸ்வரன், ஹலோ, ஒசூர் பிரகதீஸ்வரன் மற்றும் தேனி மன்னர்கள் 2 பசங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசு வழங்கி உற்சாகப்படுத்துதல். அப்பதான் இன்னும் நிறைய அந்த மாதிரி சின்ன பசங்க வருவாங்க. அடுத்து 3 to 3:30 பகிர்தல் ஆரம்பம். அடுத்து பெற்றோர்களின் பேச்சு. அடுத்து 13 3:30 to 4 விழாவில் பங்கு பெற்றவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். அடுத்து 14 4 to 4:30 அடுத்த ஆண்டு 2025க்கு திட்டமிடல். 15 4:30 to 5 உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. 5 மணிக்கு விழா இனிதே நிறைவடைந்தது. 5 PM டீ பிஸ்கட் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பி வைத்தேன். ஓகேயான்னு பாத்துக்கோங்க. இதுல இடையில என்னன்னா கேட்க முடியுமா கேட்டுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார் இந்த என்டர்டைன்மெண்ட் எனக்கு ரிலேஷன் பொண்ணு ஒண்ணு அந்த சிலம்பாட்டம் கேட்டிருந்தேன் சார் கிட்ட, கூட்ட சொல்லியிருந்தாரு. போடுங்க அதெல்லாம் போடுங்க. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க.
ஆமா அந்த சார். நேரம் அது ஒருவேளை கூப்பிட்டு நான் வரேன். கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த அதான்டா இதான்டா பாடலை வந்து மியூசிக்கோட போடுறதுக்கு அது ஓகே வந்து ஓகே. கூட பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட் வந்து 1 hour கூட வச்சுக்கலாம் சார். 2:30 மணிக்கு லஞ்ச் முடிச்சுட்டு 2 வந்து to 2 அதுக்கப்புறம் போதும் 1/2 மணி நேரம் போதும். சரி ஓகே. அது 1/2 மணி நேரம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அது அப்ப சார் ரொம்ப இப்போ ஆர்வம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பார்ட்டிசிபென்ட் இப்போ எக்ஸ்ட்ரா ஆமா பார்ட்டிசிபென்ட் கூட்டணும் சார். பாட்டு கூட்டுங்க சார். சார்ட்ட கேட்டுங்க. சார்ட்ட கேட்டு கூப்பிட்டுக்கலாம். வைப்ரன்ட் சார்ட்ட கேட்டுட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல இந்த ஆளுங்க நீங்க எழுதி வச்சிருங்க சார். அதுக்கப்புறம் மொத்தமா வைப்ரண்ட் இப்படி எல்லாம் பண்ண போறான்னு சொல்லுங்க. அவர் ஓகேன்னு சொல்றாரு, வேலை முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். சரி, வேற என்ன, வேற ஏதாவது இருக்கா சார்? இனிய உற்சாகமான செல்வ வணக்கம். செல்வமணிகள் பாஸ்கரா? ஆமா சார், ஆமா சார். இப்பத்தே உங்க பேச்ச பேசி முடிச்சா வந்துட்டீங்க, மூக்கு வேர்த்துருச்சு. இல்ல, பிரபஞ்சம் இணைஞ்சிருச்சு. என்னோட டான்ஸ் டைம் பிளான்ல போட்டிருக்கீங்களா சார்? சொல்லியிருந்தேன், இருந்தாலும் போய் கேட்கறேன். 2 to 2 போட்டிருக்கேன் பாஸ்கரே. சரி, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சரி, வேற என்ன, வேற இந்த இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது இதுல வச்சுனாலும் அதை பாத்துக்கோங்க. இது சரியா இருக்கா? 9:05 1/2 மணி நேரம். சார் அருணவி சார். சார் அருணவி சார். சார் அருணவி சார் என்னாச்சு? இருக்காரு, மியூட்ல இருக்கா. சரி, இப்ப வேணுமாதவன் சார் எழுதிக்கிட்டீங்களா நான் சொன்னதெல்லாம்? ஐயா சாரி, நான் நிகழ்ச்சி நிலையில் எழுதலைங்க ஐயா. அதான் குரூப்ல நீங்க போடுங்கன்னு சொன்னாரு அருணகிரி சார், குரூப்ல போடுங்கன்னாரு. அதனால நான் அதை எழுதல, இது மட்டும் தான் எழுதிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ரைட், போங்கப்பா. எனக்கு வந்து அந்த இது தமிழ் டைப்பிங் தெரியாது. எழுதி அனுப்பலான்னா எனக்கு கையை வந்து ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எழுதுனது அப்படியே போட்டோ எடுத்து போட்டுருங்க. அது நல்லா இருக்காது. யாராவது ஆமா எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டேன். சரி, சார் அசோக்குமார் எழுதிட்டாரு. அந்த டைம் 12 to 1 வரை யாரு பேச வைக்கிறது என்ன ஏதுன்றத பண்ணிட்டு மொத்தமா போடுறேன்னு சொன்னார் சார். பாத்துக்கோங்க. வேலுமான் சார், நீங்க எழுதிங்க சார் அந்த நியூஸ்ல. இல்ல சார், சார் அப்படி எழுதிட்டாருன்னா கேட்டுருந்தா அப்புறம் போட்டுருவாரு. ஒன்னா கேட்டு வைப்ரன்ட் சார் எழுதி இருந்தாருன்னு வச்சுக்கீங்களா, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு கூட அப்புறம் போட்டுருவாரு. ஐயா எல்லாம் இன்னொரு முறை முடிஞ்சா சொல்லுங்க, வேணா நான் இப்போ எழுதிடுறேன். நானு அந்த இது எழுதிட்டேன்னா சரி, ஓகே, அப்படியே நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே, இந்த நான் இப்ப சொல்றேன், எழுதிக்கங்க. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, நான் டக்கு டக்குன்னு எழுதிடுறேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, நிகழ்ச்சி எழுதிட்டேன், சொல்லுங்க ஐயா. மாறுதலுக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் மாறுதலுக்கு உட்பட்டு, ஓகே. 1 9க்கு 9. இருங்க ஐயா. வரிசையா காலம் போட்ட மாதிரி 1 2ன்னு 15 போட்டுக்கோங்க. ஓகேங்க ஐயா. 9:30ங்களா? ஃபர்ஸ்ட் 9 to 9:30 9 to 9:30. ஓகேங்க ஐயா. மலர்ச்சி பாடல். மலர்ச்சி பாடல். குழு. ஓகேங்க ஐயா. எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில தான் வரணும். ஓகேங்க ஐயா. ஏற்றி பாட வைக்கணும். ஓகே, சரிங்க ஐயா. அடுத்து குத்து விளக்கு ஏற்றுதல். 9:30 to டைமிங் ஐயா? அதுலயே தான் 9 to 9:30. அதுலயே தானா? மலர்ச்சி பாடல் 5 நிமிஷம் தான். அந்த நேரத்துல குத்து விளக்கு ஏத்தணும். ஓகே, ஓகேங்க ஐயா. குத்து விளக்கு ஏத்துறதுக்கு 5 பொம்பளை ஆளை ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்க ஐயா. அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிடணும். சரிங்க ஐயா, நான் இப்போதைக்கு ஃபைல் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். ஆமா, அடுத்து 2 9:30 to 10. சார் வணக்கம், நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன், எடுக்க முடியல. அசோக் சார் வணக்கம். சொல்லுங்க ஐயா. 9:31 இருந்து 10 மணி வரை.
10 மணி வரை சொல்லுங்க ஐயா. எம்சி ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவரோட வரவேற்புரை, அதாவது நாராயணன் சாரோ இவரு வடிவேல் சாரோ யாரோ ஒருத்தர் எம்சி பண்ணணும். ஓகேங்க, வரவேற்புரை. ஆமா, அதாவது மெம்பர் என்ன சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் மாஸ்டர் சார் எம்சி வடிவேல் சாரா போட்டுருங்க சார். போட்டுக்கோங்க, பேர் எழுதிக்கங்க, அவங்களோட சொல்லிருங்க அவ்வளவு. எம்சி வடிவேல் வரவேற்புரை. யாருலயே சவுண்ட் ஓவரா வருது, யாருன்னு தெரியல. ஓகே, இப்ப அடுத்து அப்ப அவரோட எம்சியோட வேலை வரவேற்புரையில என்ன செய்யறாங்க அப்படின்னா, வைப்ரன்ஸ் அசோக்குமார் சாரை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு சால்வையோ துண்டோ மாலையோ போடுறாங்க. ஓகேங்க ஐயா. என்ன நிஜமாலுமே ஐயா குணால் ஐயா, கொஞ்சம் மைக் மியூட் பண்ண முடியுமா? எஸ். நன்றி ஐயா. 10 to 10:30 இருங்க. அறிமுகம் அண்டு மாலை அணிவித்தல். ஆமா, ஓகேங்க ஐயா. அடுத்தது 3 10 to 10:30 11 to 10:30. ஓகேங்க ஐயா. வைப்ரண்ட் நேரலை. ஓகேங்க ஐயா. இதுவரை குரலை தானே கேட்டான், ஓகே அதனால ஓகேங்க. நேராவே வந்து வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையை பத்தி ஒரு குரல் சொல்றாரு. ஓகேங்க. அடுத்து 4 10:31 to 11 ஒரு நிமிஷம், எனக்கு கால் வந்துருச்சு. சொல்லுங்க ஐயா. 10:31 to 11 உங்களை செல்வந்தராக்கும் கலை பாகம் 1. 31 to 11. உங்களை செல்வந்தராக்கும் கலை பாகம் 1 ரெவ்யூ, அதாவது மறு ஆய்வு பண்றது. 6 பாகம் பேர் 1. தேர்ந்தெடுத்துங்க, 5 நிமிஷம் பேசணும். ஓகேங்க ஐயா. சரிங்க. 6 பேர் 5 நிமிஷம், 6 x 5 30 நிமிஷம் சரியா போச்சு. 6 person. ஓகேங்க ஐயா. அடுத்து 5 11 to 11:30 ஓகேங்க ஐயா. தேநீர் நேரம். தேநீர் இடைவேளை. 6 ஓகேங்க ஐயா. 11:31 to 12 12. சொல்லுங்க ஐயா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. அங்கேயும் அதேதான் ஐயா சொன்னீங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை நேரில் இல்ல. இல்ல அது வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில இவ்வளவு நாளா வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா குரல் சொன்ன வைப்ரண்ட் நேரலையில சொல்றாரு. இந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை கற்றதும் பெற்றதும் அப்படின்னு 6 பேர் 5 நிமிஷம் பேசணும். அவங்க என்ன இதுவரை கத்துக்கிட்டாங்க? சரிங்க ஐயா. இந்த ஓராண்டுல இப்ப ஓராண்டு முடிச்சு வந்துருக்கோம் இல்லையா, அந்த ஓராண்டுல என்னத்தை நமக்கு கற்றுக்கிட்டோம், பெற்றது என்ன அப்படின்றது. ஆமா, ரைட், ஓகே. அடுத்து 7 12:1 to 12:30. ஐயா ஒரு நிமிஷம். கற்றதும் பெற்றதும் ஆளுக்கு 6 பேர் அதே 5 நிமிஷம் பேசணும். ஆமா, அரை மணி நேரம் தான் டயம். ஓகேங்க ஐயா. சரிங்க. 7 12:1 to 12:30. 12:1 to ஓகேங்க ஐயா. அதுக்கு என்ன ப்ரோக்ராமோ பார்த்து எழுதிக்கங்க, எனக்கு தெரியல. அடுத்து 8 12:31 to 1. ஓகேங்க ஐயா. அதுவும் என்னன்னு தெரியல. இந்த 1 மணி நேரத்துக்கு வந்து என்ன ப்ரோக்ராமோ பண்ணிக்கங்க. அடுத்து 9 1 to 2 1 மணி நேரம். ஓகேங்க ஐயா. உணவு இடைவேளை. சார் விஐபி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க சார், விஐபி. ஆமா அது இந்த டைம் இருக்குல்ல, 12 to 12:30 12 to 1 இருக்குல்ல, அந்த சமயம் வந்து பேச சொல்லுங்க, எல்லாத்தையும் பேச சொல்லுங்க, எல்லாம் செய்யுங்க. காலையிலே அந்த வேலையை செஞ்சிடலாம். அது என்ன அந்த டைம்ல எழுதி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. எழுதி வச்சுட்டு அது மாத்திக்கலாம் சார் அந்த டைமுக்கு.
அதுதான் சரிங்க. மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு முதலே தலைப்பு கொடுத்துட்டோம்னா ஆமா மாத்திக்கலாம். ஆமா வேணாம் ஆமா மாத்தலாம். சார். அடுத்து 10 2/1 to 2:30 ஓகேங்க ஐயா. அதான் என்டர்டைன்மெண்ட். ஓகேங்க ஐயா. அதுக்கு செல்வவியல் பாஸ்கர் பேரை போட்டுருங்க, அவருதான் ரெடியா இருக்காரு. ஓகேங்க ஐயா. அப்புறம் இந்த இப்ப சார் ஏதோ சொன்னாரு, யாரோ சிலம்பம் ஆடுவாங்கன்னு, அந்த சிலம்பம் அந்த பேரையும் போட்டுக்கோங்க. சிலம்பாட்டம் ஒரு குழந்தை வந்து சிலம்பாட்டம் பண்ணும் சார். ஒரு 10 minutes. சிலம்பாட்டம் போட்டுக்கோங்க, போடுங்க. அது 2:30ங்களா? 2:30 to 3-ஆ? 2 to 2:30. ஓ, இந்த half an hourலயே ஓகே, இந்த ஆமா, half an hourலயே வரும். என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சரி ஓகேங்க. 2 to 2:30 தான் அது. அடுத்து 11 2:30 to 3. சொல்லுங்க ஐயா. ஒசூர் பிரகதீஸ்வரன் மற்றும் தேனி ஓகேங்க ஐயா. மன்னர்களுக்கு பரிசு வழங்கி உற்சாகப்படுத்துதல். ஓகேங்க ஐயா. அப்ப அந்த பிள்ளைங்க போய் மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், ஆள் வருவாங்க. சரிங்க ஐயா. அடுத்து 12 3:1 to 3:30. ஒரு நிமிஷம் ஐயா. 3:1 to 3:30. பகிர்தல் ஆரம்பம். ஐயா, பகிர்தல் ஆரம்பம். பகிர்தல். ஓகே. ஷேரிங். அடுத்து அதை பெற்றுக் கொண்டவர்களோட பேச்சு. இதே சேம் டைம்லயா? ஆமா, அதே டைம் தான். அவங்க வாங்கினவங்கன்னா அவங்க அந்த மகிழ்ச்சியில ஏதாவது பேசுவாங்கல்ல. இது பயங்கரமா வந்தேன். அது பெற்றவர்கள். அடுத்து 13 சொல்லுங்க. 3:39 to 4. ஓகேங்க ஐயா. விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்குதல். ஓகேங்க ஐயா. அடுத்து 14 4:1 to 4:30. 4:30ங்களா? ஆமா. சொல்லுங்க. அடுத்த ஆண்டு 2025க்கு திட்டமிடல். அடுத்த ஆண்டு 2025க்கு திட்டமிடல். அப்ப அதுல என்ன பேச போறீங்க அப்படின்னா, யாரு இந்த அடுத்த வருஷத்துக்கான இந்த யூடியூப் எடுக்கிறது, இந்த டைமிங் யார் ஒதுக்கி கொடுக்கறது, இப்போ இந்த இவரு வடிவேல் சார் அந்த மாதிரி, இப்ப நாராயண செய்யற மாதிரி யாராவது ஒருத்தர் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அது யாருன்னு டிசைட் பண்ணி சொல்லுங்க. அடுத்து 15 4:31 to 5. சொல்லுங்க ஐயா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. ஐயா, அது டைம் சொல்லுங்க. 4:35. சார், அரை மணி நேரம் அதுக்கு எதுக்கு ஐயா கூட்டு பிரார்த்தனைக்கு? ஐயா ஆகாது ஐயா. ஐயா ஆகாது. அதான் பேசிட்டே வந்தா கஷ்டம் 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம் 5 மணிக்கு. அதுதான் சொல்றது, மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இது கடைசி 5 நிமிஷம் போதும். ஆனா அதுக்குள்ள வந்து என்னப்பா இது வந்து நாங்க ஸ்டேஜ்ல ஏறி நாங்க சொல்றோம். அதாவது சார் அப்படி இல்ல, நன்றி கூறுதல் இருக்கு, நன்றி அறிவிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தானே வந்து உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை படிக்க போறோம். அதுக்குதான் வந்து 4:30 இருந்து 5 மணி நேரம் போட்டிருக்கோம். நன்றி அறிவிப்பு, அதாவது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போட்டுங்க சார். 4:30 இருந்து நீங்க நன்றி அறிவிச்சுக்கிட்டே இருங்க சார். கடைசி 5 நிமிஷம் அதான் சொல்றேன், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு. அதுதான் சொல்றேன், நன்றி அறிவிப்பு மற்றும் கூட்டு பிரார்த்தனை, அவ்வளவுதான். உலக மக்கள் கூட்டு பிரார்த்தனை எப்படி அதுதான் மாறுதல், எதை வேணாலும் மாத்திக்கங்க. ரைட், ஓகே.
இல்ல அட்லீஸ்ட் அவங்க தான் ஒரு எழுதிட்டீங்க ஐயா. நன்றி ஐயா. அடுத்த 5 மணிக்கு ம் விழா இனிதே நிறைவடைதல். 5 மணிக்கு தான் டீ பிஸ்கட் கொடுத்து எல்லாரையும் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு இடையில நீங்க டீ 3 மணி 4 மணிக்கெல்லாம் டீ பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வேஸ்டா போகும். ஓகே ஓகேங்க ஐயா. இதுதான் என்னோட அப்படியே கிளம்புறாங்க, அவ்வளவுதான். இதுதான் என்னோட ப்ரோக்ராம். இதுல உங்களுக்கு என்னென்ன மாத்தணுமோ எங்கெங்க மாத்தணுமோ மாத்திங்க. சரிங்க ஐயா சொல்லுவாரு. ரைட், ஓகே. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எழுதிட்டேன். வேலுமதுரஞ்சி சொல்லுங்க ஐயா. நானும் உங்களுக்கு தான் கூப்பிடலாம் சொல்லலாம்னு இருந்தேன். நீங்க சொல்லுங்க முதல்ல. நீங்க அந்த லிஸ்ட படிங்க முதல்ல, காலை முதல். திரும்ப படிக்கவா? எழுதுந்தீங்களா? ஆமா, எழுத படிங்க. யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் கேட்போம்ல. சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ஒரே நிமிஷம். படிக்கிறீங்களா ஐயா? 3ஆம் ஆண்டு செல்வ சிந்தனை விழா புரோகிராம் நிகழ்ச்சி நிரல். முதல் பாயிண்ட் வந்து ஐயா சொன்னது, நிகழ்ச்சி நிரல் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெனரல் பாயிண்ட். சரி, ரைட், சொன்ன விஷயம். நீங்க என்ன எழுதிங்க பாருங்க. அடுத்தது 9 to 9:30 மறுமலர்ச்சி பாடல். ஒரு குழுவா வரணும். அது எத்தனை பேரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராங்களோ அவங்க சேர்ந்து பாடுவாங்க. 2வது குத்து விளக்கு ஏற்றுதல். அதுல வந்து 5 லேடிஸ், அவங்க யாருன்றத வந்து ப்ரீ டிசைட் பண்ணி வச்சிடணும். இவங்க தான். அவைக்கு வந்த பிறகுதான் வருகிற பெண்மணிகளை பொறுத்து. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் டிசைட் பண்ணலாம். இல்லைன்னா கடைசி ஆப்ஷன் அதை வச்சுக்கலாங்க ஐயா. எத்தனை பேர் வர்றாங்கன்றத பொறுத்து தான் மாறும். அது வந்து மாறும். 5 பேர் இருந்து 3 பேர் வந்தாங்க, 3 பேரு. அப்புறம் சீஃப் கெஸ்ட் 2 பேர், வைப்ரன்ட் சாரும் ஷாம் சார் வந்தாங்கன்னா அவங்க 2 பேரு அப்படி மாத்தி வேண்டியதான். அது அங்க முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, 9:31 to 10 எம்சி, அதாவது வரவேற்புரை. அறிமுக ஐயா அசோக் சார் அறிமுகப்படுத்தி அவருக்கு மாலை அணிவித்து கௌரவித்தல். ஐயாவுக்கு மட்டுமா சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்குமா மாலை போடுறது? சிறப்பு விருந்தினரை பத்தி நம்ம பேசவே இல்லை. அதுக்கு ஒரு ஸ்லாட் தனி டைம் இருக்கு, அங்கதான் வரும்னு சொல்லியிருக்காரு ஐயா. சிறப்பு விருந்தினர் வைப்ரன்ட் அறிமுகப்படுத்துறது, சிறப்பு விருந்தினருக்கு எல்லாத்துக்குமே வந்து சால்வை அணிவித்து எல்லாமே அந்த டைம் தான். அதே முடிச்சிடணும். அதெல்லாம் முடிக்கக்கூடாது. அந்த நேரத்துல வைப்ரண்ட்டை மட்டும் தனியா அறிமுகப்படுத்தி தனியா அந்த காட்டும் செல்வ சிந்தனை 1/2 மணி நேரம் பேசுறத வந்து நேரலையில பேசுறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டைம் இருக்கு உங்களுக்கு, 1 மணி நேரம் 12ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு அந்த ஸ்லாட் கொடுத்து பிளாங்கா இருக்கு. ஆமா, அதுல பண்ணிக்கலாம். சரிங்க சரிங்க. குணா, நான் பேசுறேன். சால்வை எத்தனை வேணுங்கிறது சொல்லிடுங்க, அது நான் வாங்கி கொடுத்துறேன். அது வைப்ரண்ட் கேட்டுக்க வேண்டியதா சார், முடிவு பண்ணிக்கலாங்க சார். அது லாஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த பண்ணிக்கலாம். ஆமா, அது சால்வை எடுக்கிறது விஷயம் என்கிட்ட சொல்லிடுங்க, அது நான் எடுத்து கொடுத்துறேன். சரிங்க சார், பொறுப்பு ஐயா வந்து குணாலன் ஐயா. இப்ப எழுதுங்க. சால்வை வாங்குதல் வந்து குணாலன் சார் எழுதி வச்சுருங்க. சால்வை ஸ்பான்சர் வந்து குணாலன் ஐயா அப்படின்னு போட்டு. ஓகே ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. 5வது பாயிண்ட் நம்பர் 4 10:01 இருந்து 10:30 வைப்ரண்ட் நேரலை, சொல்லும் காட்டும் செல்வ சிந்தனை நேரலை. அடுத்தது 10:31 இருந்து 11 வரைக்கும் உங்களை செல்வந்தராக்கும் கலைப்பயிற்சி பாகம் 1 ரிவ்யூ. 6 பேரு 5 நிமிஷம் பேசணும். இது வந்து 5வதுங்க ஐயா. அடுத்தது வந்து சிவா, அதுல வந்து அந்த புத்தகத்துல இருந்து பேச போறோமா இல்ல இவ்வளவு நாள் நம்ம படிச்சதுல இருந்து பேச போறோமா? ஐயா இல்ல, அந்த புத்தகத்தை பத்தி உங்களுடைய கமெண்ட். புத்தகத்தை பத்தி தான் படிச்சது வந்து அதுக்கு அடுத்தது. சரிங்க. இந்த அடுத்தது. அப்ப பிராக்கெட் பண்ணுங்க சிவா, புத்தக ரிவ்யூ போட்டு வைங்க.
இல்ல அது இல்ல சார், அதுதான் கொடுத்தாச்சு. அதான் பாகம் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் ஐயா. பாகம் ஒண்ணு கொடுத்தாச்சு. நல்லது 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 அப்படிதான் எழுதியிருக்கேன். பாகம் 1 பத்தி தான் சொல்லணும்னு சொல்லி எழுதியிருக்கேன். அப்படிதான் எழுதியிருக்கேன். அடுத்ததுங்க ஐயா 11:01 இருந்து 11:30 தேநீர் இடைவேளை. அடுத்தது 11:31 இருந்து 12 மணி வரைக்கும் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை, கற்றதும் பெற்றதும். 6 பேர் வந்து அவங்களுடைய 5 நிமிஷம் வந்து ஃபீட்பேக் ஷேரிங். சார் இந்த இதுதான் வந்து நீங்க இந்த ஒரு வருஷமா கத்துக்கிட்டது. கற்றதும் பெற்றதும். கற்றதும் பெற்றதும். ஆமாங்க. வள்ளுவம் சிந்தனை கற்றதும் பெற்றதும். ஆமாங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை கற்றதும் பெற்றதும். நல்லது. அடுத்தது 12:01 இருந்து 1 மணி வரைக்கும் கேப் இருக்கு, பிளாங்கா இருக்கு. அங்கதான் என்னென்ன இந்த சீஃப் கெஸ்ட் கௌரவிக்கத்த அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லியிருக்காரு. அடுத்தது 1:01 இருந்து 2 மணி வரைக்கும் உணவு இடைவேளை. அடுத்தது 2:01 இருந்து 2:30 வரைக்கும் என்டர்டைன்மெண்ட், டான்சிங். யாரு என்ன வேணாலும் தனித்த என்னது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணலாம், இல்ல கூட்டு பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். 1/2 hour சாப்பிட்டு முடிச்சிடும். சிலம்பம்னு போட்டுங்க, இதை குழந்தை பண்ணதா சொன்னாங்களே. ஆமா சொன்னாரு. பாஸ்கர் சாரோட டான்ஸ், ஓம் குமாரோட சார் இருக்காரு, அவருடைய பையன் ஏதோ சிலம்பம் ஏதோ சொன்னாரு யாரோ. சோ பிரகதீஸ்வரனும் கும்பலாம் பண்ணுவான். சோ அந்த மாதிரி ஏதாவது அதுல என்னென்ன முடியுமோ அந்த சமயத்துல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நல்லது. பாத்துங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. நாங்கெல்லாம் தலைவர்கள். அந்த சாப்பிட்ட உடனே அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க. அதான் உங்களை தூங்க விடாம பண்றதுதான். யாரையும் தூங்க விடக்கூடாது. பாத்தீங்கன்னாலே யாரும் தூங்க மாட்டீங்க. அதான் கேட்டேன். அடுத்தது 11 ஐயா 2:31 இருந்து 3 மணி வரைக்கும் ஒசூர் பிரகதீஸ்வரன் தேனி தமிழ்வாசன் ஐயா பசங்களையும் கௌரவித்தல். ஆமாங்க ஐயா, அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஐயா. அந்த மாதிரி எதுவும் சொன்னாரு. சரி. அடுத்தது 12வது 3:01 இருந்து 3:30 வரைக்கும் பகிர்தல் ஆரம்பம், அதை பெற்றவர்கள் பேசுதல். அங்கதான் எனக்கு கொஞ்சம் உதவு. பகிர்தல் ஆரம்பம்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. ஃபீட்பேக் செஷன் தான் ஐயா. ஆனா ஐயா யாராவது ஒருத்தர் நான் சொல்றேங்கய்யா கேளுங்க. சர்வதேச பகிர்தல் தினத்தை 21ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம 16ஆம் தேதி கொண்டாடுறோம். சரி. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு 10 பேரையாவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு பரிசு கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறது. சரி. அந்த மாதிரி அவங்கள பண்ண போறோம். அதுதான் பகிர்தல் நேரம். அந்த டைம் அதான். ஏன்னா பெற்றவர்கள் பேசுதல்னு போடும்போது பார்த்தா பகிர்தல் ஷேரிங் பண்ணிட்டா, அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். யார் வாங்குறாங்களோ, யார் ஷேர் வாங்குறாங்களோ, யாருக்கு நம்ம குடுக்குறோமோ அவங்க வந்து சரி எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சேன், அதனால என்னைய பாராட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு அவர் பேசணும், வாங்கினவர். சந்தோஷம். ரைட், ஓகே. அடுத்து போங்க. என்ன செஞ்சா தஞ்சாவூர்ல நடைபெற்ற என்ன செஞ்சனாக்கா, தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு கூப்பிட்டு கௌரவிச்சோம். இயற்கை விவசாயிகளுக்கு கௌரவிச்சு இது பண்ணோம். அவங்க எல்லாம் பேசுனாங்க. ஆமாங்க. அடுத்தது ஐயா வந்து இளம் தொழில் அதிபர் யாரா இருந்தா அந்த மாதிரி பேசி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. ஐயா என்ன சொன்னாருன்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கூப்பிட சொல்லி இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சிறப்பான விஷயம். கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். நல்ல விஷயம். அந்த மாதிரி பண்ணலாம். அவங்களதான் கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீ சொல்லியிருந்தாரு லாஸ்ட் டைம் பேசினப்போ. சிறப்பான விஷயம். அடுத்தது ஐயா 3:31 இருந்து 4 மணி வரைக்கும் விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசு வழங்குதல். நினைவு பரிசு வழங்குதல். நினைவு பரிசு. ஓகேங்க. நினைவு பரிசு வழங்குதல் எழுதியிருக்கேன், படிக்க மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க. வேல்மதன் ஐயா எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் எண்ணிக்கை வருமா? இனிமேதான் வரும். பணம் கொடுக்கதான் வரும். இப்ப வர அந்த லிஸ்ட் நான் தான் எடுக்க போறேன். எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கிஃப்ட் தான் உங்களுக்கு பேர், உங்க பேர் போட்டிருக்கேன். உங்க பேர் தான் போட்டிருக்கேன். நீங்க வர்றதுக்கு முன்னே உங்க பேரை போட்டேன். நான் 150 ஒரு 100 150 புத்தகம் கொண்டு வரலாம், அதனால பார்த்தேன். அப்படிங்களா? நான் இன்னொன்னு புத்தகம் தரலாம்.
சரிங்க ஐயா. இன்னொன்னு gift ரெடி பண்றதுக்கும் உங்க பேர் தான் போட்டு, உங்க பேரும் ஓம்குமார் சார் பேரும் போட்டிருக்கோம். தாராளமா செஞ்சிருவோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க ஐயா. அடுத்தது 4/1 இருந்து 4/30 வரைக்கும் அடுத்த ஆண்டுக்கான பிளான். ஆமா, எதிர்கால திட்டமிடல் 25. ஆமா, FY 25க்கு. அடுத்ததுங்க ஐயா 4:31 இருந்து 5 மணி வரைக்கும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ், உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை, இதெல்லாம் இருக்கும். அடுத்தது 5:01 இருந்து 6 மணிக்கும் நான் ரஃபா போட்டிருக்கேன். ஹை டீ அண்ட் பிஸ்கட் நிகழ்ச்சி முடிவு. அவ்வளவுதாங்க ஐயா. சரி, அந்த தேனி பகிர்ந்துகிட்டு தேநீர் வேலையை மட்டும் மாத்தினா நல்லா இருக்கும். காரணம், காலையில வந்து 11:30 மணிக்கு டீ போட்டு 1 மணிக்கு சோறு கொடுத்துறோம். மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டது அப்புறம் பார்த்தா 5 மணி தான், இடையில 3 மணி நேரம் கேப் கொடுக்குறோம். அதனால இடையில டீ வேலையை வச்சுக்க முடியுமாங்கிறத பாருங்க, பேசலாம். அதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன் நான். ஏன்னா 5 மணிக்கு நம்ம முடிச்சிருந்ததுனால 5 மணிக்கு டீ கொடுத்தா போதும், ஊருக்கு போய் சேருவோம். சரி, குணா பேசுறேன். நல்லதையா. ஹலோ, கேக்குறேன், பேசு. லஞ்சுக்கு முன்னாடி போட்டோ செஷன். லஞ்சுக்கு முன்னாடி ஐயா, ஆமா, அதான் 12 to 1 இருக்கு. அந்த 1 ஹவர்ல நீங்க சொல்றது இந்த போட்டோ செஷன், அந்த சிறப்பு லஞ்சுக்கு முன்னாடி வச்சிரணும். லஞ்சுக்கு அப்புறம் சார் 12 to 1 அது எழுதிக்கங்க. போட்டோ செஷன் உண்டு, அது 1/2 மணி நேரம் ஆகும். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க குரூப்பா எடுத்துக்கிறது, அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். போட்டோ செஷன் சொல்லி தனியாவே எழுதிருங்க. சரி சரி சார், சந்தோஷம். போட்டோ ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த இடத்துல, அந்த கேப்ல என்ன நடக்குது அப்புறம் எப்படி பார்க்கலாம். ஓகேனா, போட்டோ செஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சரிங்க, அவ்வளவுதான், முடிச்சிட்டு 5 மணிக்கு நிகழ்ச்சி. சரிங்க ஐயா, சார் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சுக்கலாமா? வேற யாராவது இருந்தா சொல்லுங்க, இல்ல முடிச்சுக்கலாம். அருணகிரி சார், நாராயணன் சார். சார் அவ்வளவுதான், பாயிண்ட் வேற ஒண்ணும் இல்ல, அடுத்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சர்டிபிகேட் வந்து இது அருணகிரி சார், நீங்க அந்த டிஜிட்டல்லே கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? சர்டிபிகேட், இன்விடேஷன், பேனர் எல்லாமே வந்து சென்னையில கொடுத்துடலாம் சார். அந்த டிட்டோ ஜெராக்ஸ்னு சொல்லிட்டாங்க தான் பண்ணிட்டு. அத மறந்துடாதீங்க, சர்டிபிகேட்டும் சேர்த்து பேசிருங்கன்னு சொல்றாங்க. ஒரு அதான் சர்டிபிகேட் எல்லாமே இங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம் சார். அதாவது பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருக்கட்டும். ஒரே ஆள்கிட்ட கொடுத்துடலாம். அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதை மறந்துடாதீங்க. ரைட் சார், ஓகே ஐயா. அழைப்பு அச்சிட்டு விநியோகம் பண்ண போறோமா அல்லது வாட்ஸ்அப்ல பகிர்ந்துக்க போறோமா? வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிசிக்கலா வேணும்னா பண்ணி அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு சிறப்பு. ஒருவேளை சூப்பர் கெஸ்ட்டுங்க யாராவது பார்க்க போறோம்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது பாத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் வேணுங்கிற காப்பி அதான் கேக்குறேன். எவ்வளவு நம்பர்ஸ் வேணும்னா அதை போட்டுடலாம் சார். அதான் ஏன்னா இது வந்து கலர் ஜெராக்ஸ் தான் எடுத்துக்க முடியும், பிரிண்டிங் எல்லாம் போக முடியாது கொஞ்சம் காப்பிக்கு. இல்ல, பிரிண்டிங் போட்டு அனுப்பிடலாம் சார். பிரிண்டிங் எவ்வளவு நம்பர்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணலாம் சார். அதான் நல்லது சார். பிரிண்டிங் எல்லாம் போக வேண்டாம். அவங்கவுங்க வேணும், யாருக்கு அவங்கவுங்க இன்வைட் பண்ற ஆளுங்களுக்கு அவங்கவுங்க தனியா அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு 5 rupees 7 rupeesல கலர் பிரிண்ட் அவுட் ஈஸியா நம்ம ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க சார். அதனால அவங்கவுங்களுக்கு யார் அவங்க இன்வைட் பண்றாங்களோ பிடிஎஃப் அனுப்பிடலாம் சார். பிடிஎஃப் அனுப்பிடலாம். சந்தோஷம் சார். ஒரு இன்விடேஷனை அருணகிரி சார் ஃபைனல் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் நீங்க யாரை இன்வைட் பண்றீங்களோ இந்த கார்டை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி யார் வர்றாங்களோ நீங்க இந்த போஸ்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் வர்றாங்கன்னு முதல்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லுங்க. தென் கான்ட்ரிபியூஷன், அதாவது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியும். இந்த குரூப்ல மட்டும் நேம கன்ஃபார்ம் பண்ண சொல்லிருங்க. அதான் 366ல போட சொல்லிடலாமா சார்? இந்த யார் வராங்க அவங்க நேம் கொடுத்தாங்க. முதல்ல
16ஆம் தேதி வர்றவங்க எல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு முதல்ல கன்ஃபர்மேஷன், தென் கான்ட்ரிபியூஷன் என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு சொன்னாலும் இந்த டேட்டை சொன்னாலும் சரி, நமக்கு ஒரு நம்பர்ஸ் தெரியும். நேம் கொடுத்துருங்க சார், எல்லாரும் அப்படியே குரூப்ல போட்டு விட்டா நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படியே நேம். குரூப்ல அவங்கவுங்க 1-2 யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அசோக்குமார் சார் நம்பர் 1 போட்டு அசோக்குமார் போட்டுருங்க, அப்புறம் 2வது அருணகிரியும் போட்டுருங்க. அவங்கவுங்க பேர்ல அவங்கவுங்களே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. 1 2 3 அது நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி அவங்க போடுறவங்க போட முடியாது, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். நான் எழுதும் போது நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க சார். ஏழுமலை ரெடி வித் புத்தகத்தோட வந்துருவேன். சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நீங்க ஓகேங்க ஐயா, நன்றி. நான் இப்ப நேம் நோட் பண்ணிக்கிறேன். நம்ம குரூப் இருக்கிறவங்க எல்லாரும் பேரும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், நான் எழுதிடுறேன். ஒரு முறை போட்டாலும் நல்லா இருக்கும். குரூப்ல நான் ஒரு மெசேஜ் போடுறேன், அதை டேக் பண்ணி எல்லாரும் அவங்க நேம் போட்டுருங்க. நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க, அதை வந்து யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த கன்ஃபார்ம் நான் வருகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் வருபவர்கள் லிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பேரை ஆட் பண்ணிட்டு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நமக்கு கவுண்டிங் கரெக்டா வரும். அடுத்தது நான் வந்து யாரு என்ன சார் சார் அடிஷனலா கூப்பிடுறாங்க ஃபேமிலிஸ்ல வரவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் உண்டு. கான்ட்ரிபியூஷன் உண்டுன்னு நினைக்கிறேன். உண்டுதான். அதான் சார் கேக்குறேன். கான்ட்ரிபியூஷன் உண்டு, செலவினம் தானே ஐயா, யார் பண்ணாலும். ஓகே ஓகே யார் பண்ணாலும் அது கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ரேட் சோ நாம தான் 2000 நாம பே பண்றோம். அது கெஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுத்துடலாம் சார். ஏன்னா அவங்க 1 டே வராங்க, ஜஸ்ட் நாம ஒரு மதியம் லஞ்ச் மட்டும் தான் அவங்களுக்கு பண்ண போறோம், வேற எதுவும் நம்ம தரப்போறது இல்ல. அவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். நாம அது நாளைக்கு சார் அது அசோக்குமார் சார் கேட்டுட்டு நமக்குலாம் ஒரு ரேட்டு, யாராவது அவங்க அடிஷ்னலா கூட்டிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணிட்டு அதை தனியா கொடுக்க சொல்லுங்க. யாரு கூட்டிட்டு வர்றவங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து 1+2 1+3னா அந்த 3க்கு எவ்வளவு அமௌண்ட் அவங்க கொடுக்கணும், அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்ப அப்பதான் நமக்கு கவுண்டிங் வரும். இப்போ ஓம்குமார் வந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு வர்றாருன்னா ஒரு ஆளுக்கு வந்து 2000, 3 பேரை கூட்டிட்டு 1000 ரூபாய்னா 3000 ரூபாய், 3 2 5 ரூபாய் வந்து அவர் பொறுப்பு. ஆனா 4 டிக்கெட் நம்ம கணக்கு பண்ணிடுறோம். ஏன்னா லஞ்சுக்கு வரும்போது நம்ம டிக்கெட் கரெக்டா தெரிஞ்சாதான் நம்ம சாப்பாடு சொல்ல முடியும். அதனால எல்லாரும் தயவுசெய்து இங்க இருக்கிறவங்க உங்க பேரு, நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வருவீங்க, அதாவது 1+2 இல்ல 1+3 அப்படி சொன்னீங்கன்னா ஒரு நம்ம கவுண்டிங் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சார் இன்னொரு டவுட் எனக்கு, இப்ப இதுல என்ன ஏஜ் லிமிட் நம்ம வைக்கிறோம், அந்த அடல்ட்னு கால்குலேட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி என்ன பிளான் பண்றோமா, எப்படி? அது என்ன அடல்ட்டுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது சின்ன பிள்ளைங்க வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன இருக்கா, இல்ல ஒன்லி ஹெட் கவுண்ட் பெரியவங்க மட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். அதுக்கு நமக்கு அது பேசணும். எப்படினாலும் நமக்கு சாப்பாடு வந்து கவுண்டிங்ல தான் வரும். சிஸ்டம்ல தலைக்கு தான் கணக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது நான் சொல்றது ஒரு ஆள் பிளஸ் எத்தனை பேர் வருவாங்க, அதாவது சைல்டுனா அது எவ்வளவு, அடல்ட் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் ஓரளவு, அவ்வளவுதான். ஏன்னா சைல்டுனா ஒரு சைல்டுக்கு அது நம்ம பிக் பண்றதுல இருந்து 50% வாங்கிடுவோம், அவ்வளவுதான். அதர்ஸுக்கு வாங்குறோம்ல சார், அதர்ஸுக்கு சப்போஸ் 1000 ரூபாய் வாங்க போறோம்னு வைங்க, சில்ட்ரன்ஸுக்கு 500 வாங்கினா போறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம புரியுமா பேசிட்டு முடிவு பண்ணிப்போம். அந்த கிளாரிட்டி அவங்கள்ட்ட போய் நம்ம ஃபுல்லா வாங்க முடியாது, 1000 ரூபாய் வாங்க முடியாது குழந்தைகளுக்கு. அதுக்கு நம்ம கன்செஷன் பண்ணணும். அதே மாதிரி கெஸ்டா கூட்டிட்டு வர்றவங்களுக்கு நம்ம கன்செஷன் பண்ணணும். அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வாங்குறது கரெக்டா இருக்காது. அதை நம்ம பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார், அதையும் அதை டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஃபுல் பண்ணி கொடுக்கறவங்க, கன்ஃபர்மேஷன் பண்றவங்க, நீங்க பிளஸ் எத்தனை அடல்ட்ஸ் எத்தனை சில்ட்ரன்ஸ், அதாவது 10 வயசு கீழேன்னா சில்ட்ரன்ஸ் கணக்குல கொண்டு வந்துருங்க, 10 வயசு 12 வயசுக்கு மேலனா அடல்ட்ஸ், அந்த மாதிரி கொண்டு வந்துடும். அப்பதான் நமக்கு கவுண்டிங் கரெக்டா இருக்கும். லஞ்ச் ப்ராப்ளம் வராது. இல்ல அவங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாலும் கணக்கு சாப்பாடுல உதைக்க கூடாது. நம்ம சாப்பாடு யாருக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால நமக்கு கூடயே தான் சாப்பாடு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த கவுண்டிங் இருந்தா நல்லா இருக்கும். சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்றோம், சர்டிபிகேட் கவுண்டிங்க்கு வேணும். எல்லாத்துக்குமே நம்ம கவுண்டிங் வேணும். வந்தவங்க யாருமே எதுவும் கிடைக்கலன்னு வருத்தப்படாத அளவுக்கு நம்ம பண்ணணும். சர்டிபிகேட்லாம் கூடவே எடுங்க.
எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் உள்ள வந்தவங்க எல்லாருக்குமே இந்த செல்வ சிந்தனை கலந்து கொண்டார்கள் அந்த சான்றிதழ் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் பார்த்துக்கங்க. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் அதையும் பார்த்துக்கங்க. ஓகே சார். அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். ஆமா கரெக்ட். நீங்க அதான் இப்போ நம்ம பேசும்போது தான் சார் நிறைய கொஸ்டின் வரும். அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம இது பண்ண முடியும். கரெக்ட் தான் நீங்க கேட்கறது. ஓகே சார், அப்ப முடிச்சுக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா. இன்னொன்னு கேள்வி பதில் ஒரு செஷன், அப்புறம் கியூஸ் ஒரு செஷன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு. என்ன சார் ஸ்பீச்சா? கேள்வி பதில் இன்னொன்னு என்ன சொன்னீங்க சார் குணாலன் சார்? அதாவது நம்ம இந்த திருக்குறள் நம்ம 300 இது வரைக்கும் நடந்தது இல்ல, அதனுடைய அதுங்களுக்கு கியூஸ் கேட்பாங்க. அதுல இருந்து கேள்வி கேட்பாரு. அதுல யார் யார் கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு, யார் அதிகமான பதில் சொல்றாங்களோ ஒரு 10 கேள்வி அவரை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. 10 கேள்வி யார் அதிகமான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. அது குயிஸ் மாதிரி வச்சிடலாம் சார். ஆமா, ப்ரோக்ராம் மாதிரி ஒரு half an hour ஏதோ டைம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டயத்துல அந்த ப்ரோக்ராம் மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் பாத்துக்க. ஏன்னா ஒரு கியூஸ் ப்ரோக்ராம் வச்சா அதுக்கு நடுவர் யாராவது 2 பேரை போடணும். அப்படியே வளர்ந்துகிட்டே போவோம். அது ஐயா கிட்ட கேட்டு முடிவு எடுக்கலாமே. நடுவர் அசோக்குமார் தான். இதுல என்ன தவறு? அசோக்குமார், சியாம்சாம் தான் நடுவர்கள். சந்தோஷம். அவங்க தான் கேள்வி ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க தான் நடுவரா இருக்காங்க. அவங்களே தான் கேள்வி ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் கேட்டேன். கொஞ்சம் படிச்சுட்டு வருவோமே. கட்டாயம். வேலு சார் அடுத்த இன்னும் ஒரு 4 நாள்ல திருப்பி இதை ரிவ்யூ பண்ணி ஒரு மீட்டிங் வச்சிருவோம். ஒரு ஃபைனல் வந்து நம்ம எல்லாம் லிஸ்ட் ரெடி பண்ணிருந்தோம். அடுத்த மீட்டிங்ல வரும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கு தெரியணும். இந்த ப்ராக்ரஸ் நம்ம சாப்பாடு மெனு ரெடி பண்ணணும். எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முடிஞ்சு இந்த இன்விடேஷன் அடிக்கிறது அதை ஃபைனல் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணணும். இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். 2-3 நாள்ல 1ஆம் தேதி திருப்பி ரிவ்யூ போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். சரியா? ஓகே சார். வேற யாரும் எதுவும் பேசணுமா? இல்லையா, முடிச்சிடலாம். மணி 9:15 ஆயிடுது. 9:30. குட் நைட். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நன்றி. நன்றி சார். ஏற்றோம் பெற்றோம் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.